அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுள் தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளை அவர்களுக்கு வலிமையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானமிக்க சகோதர சகோதரிகளே, இரட்சணி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுகு விதையும் புளிப்பு மாவை பற்றி நமக்கு ஊமையின் வாயிலாக விண்ணரசை வெளிப்படுத்துகிறார். கடுகு விதை எந்த அளவுக்கு நிலத்தில் விதைக்கப்பட்ட பிறகு வளர்ந்து வானத்து பறவைகள் அனைத்தும் அதில் வந்து இளைப்பாறுவது போல நம் அனைவருமே இந்த விண்ணரசில் அன்பு விதைகளாக நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே கடுகு விதைகளைப் போலவும் புளிப்பு மாவை போலவும் நாமும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இணைந்து விண்ணரசிற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த அழைப்பை ஏற்றவர்களாக நம் அனைவரும் இந்த திருப்பலியிலே பாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. உம்மை எது நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் ஏதும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேம்பேலும் படிப்பதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டிகளாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டி கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பெராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பெராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பெராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பெராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது:
ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கற்றையைப் போல் ஆவார்கள். கற்றை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாற்றியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாதையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டினதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. உன்னை ஈன்ற பாதையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார்: எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. உன்னை ஈன்ற பாதையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றும் இல்லாத இனத்தால் அவர்கள் எரிச்சல் மூட்டினேன். மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. உன்னை ஈன்ற பாதையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் பொழுது மற்றெல்லாவற்றையும் விட பெரியதாக இருக்கும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உண்மை: பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பெரியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோன்றும் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடுகு விதை வளர்ந்து வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணரசின் மகத்துவத்தை பற்றியும் தந்தை கடவுளுடைய அன்பை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே 3 ஆண்டுகள் பலவிதமான கோணங்களில் மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்தியதை நாம் காணுகின்றோம். அதில் ஒன்றுதான் இன்று வாசிக்கப்படுகின்ற கடுகு விதை உவமையும் புளிப்பு மாவினுடைய உவமையும். ஏறக்குறைய மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், பாமர மக்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார். எனவே அவர்களோடு அவர்களுக்காக வாழ துணிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கடுகு விதை உவமையும் புளிப்பு மாவின் உவமையும் பற்றி விண்ணரசினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த அளவிற்கு மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய இரக்கமும் நமக்குள் இருக்கிறது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழமான செய்தியாக இருக்கிறது.
இந்த அளவிற்கு ஊமைகளின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி ஒருபுறம் எடுத்து வைத்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இந்த 2 ஊமைகளும் உங்களுக்கும் எனக்கும் வேறு ஒரு கோணத்தையும் சற்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. விதைகளில் மிகவும் சிறியதாக காணப்படுகின்ற கடுகு விதை, இந்த விதை நிலத்தில் விதைக்கப்பட்டு இது வளர்ந்து பெரிய மரமாக வருகிறது. அந்த பெரிய மரத்தில வானத்து பறவைகள் வந்து அமர்ந்து இளைப்பாறும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறார்களோ, என்னால் முடியாது, என்னால் இது சாத்தியமாகாது, நான் தகுதியற்றவன் என்று தன்னைத்தானே எவனொருவன் தாழ்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் அனைவருக்கும் இதோ இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறது. உன்னால் முடியும், நீ நினைத்தால் முடியும், ஏனென்றால் உனக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பரப்புவதற்காக தனி மனிதனாக வானத்திலிருந்து தந்தையோடு இருந்தவர் மண்ணுலகிலே மனிதனாக பிறந்தாலும் தன்னுடைய பணி வாழ்விற்காக 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 சீடர்களும் உலகம் எத்திசையிலும் தனி மரமாகத்தான் சென்றார்கள். நம்முடைய இந்திய தேசத்திற்கூட தோமா மட்டும்தான் தனி மரமாக வந்தார். ஆனால் இன்று இந்திய தேசத்திலே நம்முடைய கிறிஸ்தவ மதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு இளைப்பாறக்கூடிய அளவிற்கு வளர்ந்து பெரிய மரமாக காணப்படுகிறார் என்பதை இறை நற்செய்தி வாசகமே நமக்கு ஒரு சிறந்த சான்றாக அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் இந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது தனக்குள் ஒரு உந்து சக்தி எழ வேண்டும். கிறிஸ்து எனக்குள் இருக்கின்றார், அவரோடு நான் பயணிக்கின்ற பொழுது, அவரோடு நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நான் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நான் மிகுந்த பலனை தருவேன் என்ற ஒரு ஆறுதலான உந்து சக்தியை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் வளர்ந்து வருகின்ற அறிவியல் உலகத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பலர் உயர்ந்து வளருகின்ற பொழுது கூட, நம்மை விட அதிகமாக செயல்பாடுகளில் காணப்படுகின்ற பொழுது கூட நமக்குள் அந்த தாழ்வு மனப்பான்மைகள் எழுகின்றது. அந்த எழுகின்ற தாழ்வு மனப்பான்மை இன்று நாம் உதறி தள்ள வேண்டும், நம்மிடமிருந்து எடுத்து வெளியேற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும்? பயமும் கவலையும் உள்ளத்தின் ஆழத்தை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நம்மால் இந்த மண்ணுலகில் எதையும் சாதித்து விட முடியாது, எதையும் செய்து விடவும் முடியாது. எனவே இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டோம் என்றால் இந்த கடுகு விதை மண்ணிலே விழுந்து வளர்ந்து பெரிய மரமாக நிற்பது போல நாமும் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்களோடு நாமும் வளர்ந்து அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்படியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் இறைவானில் வாழ்த்த பெறுவீராகும். ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள்ளரை வாழ்நீர் வாழ்த்த பெறுவீராக. என்னுடைய வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயணமானது ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் உலகின் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருப்படி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கணிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் ஒப்புந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளவும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு எழுதினேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை, உம் திருமகனுடைய பாடுகளை நிலையான நினைவாகி இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற் கரியன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு